எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், சொல்லிய உறுப்புகளில் ஒரு சொற்கள் பொருள்பட தொடர்ந்து அது கருத்தை உணர்த்தி நின்றா நாங்கள் அதை சொல்லியம் என்று சொல்லுவோம். அந்த சொல்லிய உறுப்புகளாக முக்கியமாக எழுவாயும் பயனிலையும் இருக்கும். அதாவது சொல்லியங்கள்ட முதன்மை உறுப்புகள் அல்ல முக்கிய உறுப்புகள் என்று கேட்டால் சொல்லியம் அல்ல வாக்கியத்தினா முதன்மை உறுப்பு இல்லை முக்கிய உறுப்பு என்று கேட்டால் அது எழுவாய், மற்றது பயனிலை. இந்த ரெண்டும் தான் சொல்லியங்கண்ட முதன்மை உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த வகையில் சொல்லிய உறுப்புகள் ஒன்று எழுவாய், ரெண்டாவது பயனிலை. சொல்லிய உறுப்புகள் சொல்லியத்தின் முதன்மை உறுப்புகள், அதாவது சொற்கள் பொருள்பட கருத்துப்பட தொடர்ந்து ஒரு சொல்லியமாக அமையும் போது அதை நாங்கள் சொல்லியம் அல்லது வாக்கியம் என்று அழைப்போம். அது அந்த வகையில் சொல்லிய உறுப்புகளாக எழுவாய் அல்லது பயனிலை. சொல்லியத்தின் முதன்மை உறுப்புகள் என்று சொன்னால் எழுவாயும் பயனிலையும் தான். உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், ஒரு சொல்லியம் அல்ல வாக்கியம் முதன்மை உறுப்புகள் எத்தனை? 2 தான், எழுவாய் பயனிலை. முதன்மை உறுப்புகள் எத்தனை கேட்டால் 2, அவை எவையென்று கேட்டால் எழுவாய் பயனிலை என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் முதலாவது எழுவாய் பற்றி பார்க்கலாம். எழுவாய் என்று சொல்லியிருக்க ஒரு சொல்லியத்தின் கருத்து எழும் இடம் எழுவாய். அதாவது ஒரு சொல்லியத்தின் கருத்து எங்கே தோன்றுதோ அந்த இடம் எழுவாய் என்று சொல்லுவோம். இந்த எழுவாய் பயனிலையை கொண்டுதான் அந்த சொல்லியம் நிறைவடையும். பயனிலை இருந்தால் தான் அந்த சொல்லியம் நிறைவடையும். ஆனால் அந்த சொல்லியத்தின் கருத்து தோன்றும் இடம் எழுவாய். அது பெயர் சொல்லாக அமையும். எப்பவும் எழுவாய் பெயர் சொல்லாகத்தான் அமையும். இந்த பெயர் சொல்லாக எழுவாய் அமைவதால் இதை நாங்கள் முதலாம் வேற்றுமை என்றும் சொல்லலாம். அந்த எழுவாய் பெயர் சொல்லாக அமைஞ்சு வாரபடியா அந்த சொல்லியத்தை நாங்கள் முதலாம் வேற்றுமை என்று அழைப்போம். அதோட இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால், இந்த எழுவாய் தனி சொல்லாக வரலாம் அல்லது தொடர் சொல்லாக வரலாம். தனியாக வரலாம் அல்லது தொடர் சொல்லாக பயனிலை கருத்து தோன்றும் இடம் எழுவாய். அது தனி சொல்லாக வரலாம் அல்லது தொடர் சொல்லாக வரலாம். அது பயனிலையை கொண்டு முடிவடையும். அடுத்த பாயிண்ட்ஸ் அது பெயர் சொல்லாக அமையும். அது பெயர் சொல்லாக அமைவதால் அது முதலாம் வேற்றுமை என்று அழைக்கப்படும். அந்த எழுவாய் சில சொல்லியங்களில் அந்த எழுவாய் வெளிப்படையாக வராமல் மறைந்து வரலாம். அப்படி வெளிப்படையாக வராமல் மறைந்து வந்தால் அதை நாங்கள் தோன்றாய் எழுவாய் என்று சொல்லுவோம். அப்போ எழுவாய் சம்பந்தப்பட்ட வரைக்கும் இவ்வளவு விஷயங்களை நீங்கள் கருத்து கொள்ளணும். ஒன்று தனி சொல்லாக வரலாம் அல்லது தொடர் சொல்லாக வரலாம். ரெண்டாவது கருத்து தோன்றுமிடம் எழுவாயாக இருக்கணும். அது அந்த சொல்லியம் பயனில முடிவடையும். அந்த நிறைவு பெறும் அந்த சொல்லியம் அல்ல வாக்கியம் நிறைவு பெறது பயனில முடிவடையும். அது பெயர் சொல்லாகத்தான் எப்பவும் எழுவாய் வரும். பெயர் சொல்லாக அது முதலாம் வேற்றுமையாக அழைக்கப்படும். அப்படி முதலாம் வேற்றுமையாக அழைக்கப்படும் பட்சத்தில் அதே நேரத்தில் இந்த எழுவாய் சொல்லியங்களில் மறைந்தும் பெறலாம். வெளிப்படையாக எல்லாம் மறைந்தும் பெறலாம். அந்த மறைந்து வந்தால் நாங்கள் தோன்றா எழுவாய் என்று சொல்லுவோம். அது சம்பந்தமான சொல்லியங்கள் உதாரணங்களை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு தேவ நேய பாவனார் பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். இந்த சொல்லியம் அல்ல வாக்கியத்தில் தேவநாய பாவனார் பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். யார்? தேவநாய பாவனார் கற்றுத் தேர்ந்தார். இங்க தேவநாய பாவனார்ன்றது எழுவாய். ஏண்டா கருத்து தொடங்கும் இடம் தேவநேய பாவனார்ல கருத்து தொடங்குறபடியா இந்த தேவநேய பாவனாரை நாங்கள் எழுவாய் என்று சொல்லி அழைப்போம். அப்ப இங்க தேவநேய பாவனார் பல மொழிகளை கற்று தேர்ந்தார். தேவநேய பாவனார் எழுவாய் என்று வருது. எழுவாய் எப்பவும் பேர் சொல்லாதான் இருக்கும். பேர் சொல்லா இருக்கும். இங்க நாங்கள் பார்க்க கற்று தேர்ந்தார்ன்றது பயனிலையா இருக்கும். இந்த கற்று தேர்ந்தார் இந்த பயனிலையில யார் அல்லது எது
என்ற வினாவை வந்து எழுப்பினோம் என்று சொன்னா எங்களுக்கு வந்து எழுவாயை கண்டுபிடிக்கக்கூடிய இங்க வந்து கற்றுத்தேர்ந்தார். யார் கற்றுத்தேர்ந்தார்? தேவனாபாவனர். அப்ப எங்களுக்கு எழுவாய இலவாக இனங்காணக்கூடியவா இருக்கும். இப்ப இதுல வந்து இன்னொன்று பார்க்க போனோம்னு சொன்னா ஆழமறியாமல் காலை விடாதே. இந்த சொல்லியத்துல வந்து இந்த காலை விடாதே என்றது வந்து பயனிலை. ஏன்னா அது வந்து சொல்லிய முடியும் இடம் பயனிலை. இங்க இதை இந்த இடத்துல வச்சுக்கொண்டு நாங்கள் எழுவாயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்? யார் அல்லது எது என்ற வினாவை கேட்க போறோம். யார் அல்லது எது என்று வினா கேட்க ஆழமறியாமல் காலை விடாதே என்று கேட்க இங்க வந்து எழுவாய் மறைந்திருக்கு. யார் காலை விடாதே? நீ. நீ என்ற எழுவாய் வந்து மறைந்திருக்கு. நீ என்ற எழுவாய் வந்து இந்த சொல்லியத்துல வந்து மறைஞ்சிருக்கு. அப்ப இந்த சொல்லியம் வந்து எழுவாய் மறைந்திருக்கிறபடியா தோன்றா எழுவாய் சொல்லியம் என்று அழைக்கப்படும். அதாவது எழுவாய் தோன்றாமல் மறைஞ்சிருக்கு என்ற வகையில தோன்றாய் எழுவாய் சொல்லியம். அடுத்து வந்து பயனிலையை பார்த்தோம்னு சொன்னா ஒரு சொல்லியத்தின் இறுதியில் பொருள் முடியும் இடத்தில் வருவது பயனிலை. இந்த பயனிலை வந்து பெரும்பாலும் 90% வினைச்சொல்லாக அமையும். வினைச்சொல்லாக பயனிலை. சில வேளைகள்ல இந்த பயனிலை வந்து வினா சொற்களாகவும் அமையும். சில வேளைகள்ல பெயராகவும் அமையும். அப்ப ஒரு சொல்லியத்துல அல்லது வாக்கியத்துல பயனிலை வந்து வினைச்சொல்லா வரலாம், வினா சொற்களா வரலாம், அல்லது பெயராக வரலாம். பொதுவாக பயனிலை வந்து சொல்லியங்கள்ல வாக்கியங்கள்ல இறுதியில் கடைசியில் வரும். ஆனால் செய்யுள்கள்ல அல்லது உணர்ச்சி மிகுதியால அல்லது வேற ஏதும் காரணங்களால இந்த பயனிலை வந்து இடம் மாறியும் வரலாம். வராதண்டில்லை, வரலாம். அத்தோடு இந்த சில சந்தர்ப்பங்கள்ல வந்து பயனிலை தொக்கியும் வரும். அதாவது எழுவாய் தொக்கி வர மாதிரி, எழுவாய் மறந்து இருக்கிற வழி வர மாதிரி, தோன்றா எழுவாய் மாற மாதிரி பயனிலையும் தொக்கி வரலாம், மறைந்தும் வரலாம். பயனிலை எப்படி தொக்கி வருதுன்னு பார்ப்போம். தொட்டிற்பழக்கம் சுடுகாடு மட்டும். இங்க வந்து சொல்லியம் வந்து முடியல. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இந்த பயனில தொக்கி நிற்குது, முடியல. அதாவது வினைச்சொல்லோ பெயர் சொல்லோ வினாச்சொல்லோ எதுவுமே வரல. அப்ப நாங்கள்லாம் இதுக்கு வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்ற சொல்லியத்துல வந்து பயனிலே வந்து தொக்கி நிற்குது. இதுக்கு எந்த பயனில வரும்னு நாங்கள்லாம் இனங்காணணும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் வரும். இங்க வந்து பயனிலே வந்து நாங்கள்லாம் கண்டுபிடிச்சு போடணும். இங்க வந்து தொக்கி வர்றபடியா இந்த சொல்லியம் அல்ல இந்த வாக்கியம் வந்து பயனிலே தொக்கி வரும். அதாவது பயனிலே கெட்டு வரும், அல்லது தோன்றா பயனிலே, இப்படி வேணாலும் அழைக்கலாம். அப்படி பயனிலே இல்லாம வர சொல்லியம் இல்ல வாக்கியம் வந்து இதை நாங்கள் எங்களுக்கு வந்து சொல்லிய உறுப்புகள் எழுவாய் பயனில வந்து எழுவாயும் பயனிலையும் தோன்றி வரலாம், இல்லாட்டி எழுவாய் பயனிலை மறைந்து அல்ல தோன்றாமலும் வரலாம். அப்போ அது வந்து உங்களுக்கு எழுவாய் பயனிலை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த பயனிலையில வச்சு யார் அல்ல எது என்ற வினாவை எழுப்பினீங்கன்னு சொன்னா அது வந்து எழுவாயை இனம் காணக்கூடியா இருக்கும். இதோட வந்து இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்றேன். இதுல வந்து அடுத்த செய்யப்பட பொருள் என்று சொல்லிய உறுப்புகள்ல வந்து செய்யப்பட பொருளும் ஒரு உறுப்பு இருக்கு. ஆனா அது நான் ஏன்டா இதுல சொல்லலைன்னு சொன்னா முதன்மை உறுப்புகள் எழுவாயும் பயனிலையும் மட்டும்தான். அப்ப நாங்கள் முதல் வந்து எழுவாய் பயனிலையை மட்டும் பார்த்தது பிறகு அந்த செய்யப்பட பொருளை வெறும் காணொலியில வந்து நீங்கள் அதை காணக்கூடியா இருக்கும். அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்ப்போம். இத்தோட இந்த காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலிக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னால், என்ன சேனலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் அமர்த்தி கொள்ளுங்க. பெல் பட்டனை அமர்த்தினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் போடுற புதிய காணொலிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.